மறைந்த தெய்வ திரு டி முத்துலட்சுமி சிரிப்பு நடிகர் சார்பாக அவர்கள் சகோதரி விஜயா அவர்கள் இங்கே அனுபவம் அவர்களுக்கு ரூபாய் 101 அனுபவித்திருக்கார்கள். தென்னிந்திய நடிகர் சங்க செயற்குழு உறுப்பினருமாகிய அந்த என்ஆர் மாவடிக்கோட்டையை சேர்ந்த என்ஆர் கே ரத்னபாண்டார் அவர்கள் அம்மா அவர்களுக்கு ரூபாய் 100 அன்பளிப்பளித்துள்ளார்கள். அந்த உடனேயே பொண்ணு சொல்லி அட வைக்க பார்க்கிறேன். அன்பு மகள் இறைவனில் சேர்ந்து விட்ட எனது அருமை மகள் முத்துலட்சுமியின் சார்பாக சிறிய மகள் விஜயா அவர்கள் எனக்கு இந்த 100 புதிய காசுகளை கொடுத்து கௌரவப்படுத்தியதற்கு மிக்க நன்றி. அதே போல் அன்பு சகோதரர் கே ரத்னப்பா அவர்களுடைய சார்பாக எனக்கு இந்த 100 புதிய காசுகளை கொடுத்து கௌரவப்படுத்தியதற்கு அவருக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. வணக்கம் வணக்கம் வணக்கம். மீண்டும் நமது இரட்டையாளம் எஸ்கேஎஸ் முருகேசன் குடும்பத்தார்கள் சார்பாக இங்கே சிறப்பாக நடித்துக் கொண்டிருக்கக்கூடிய மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய அம்மா விஜயா அம்மா அவர்களுக்கு ரூபாய் 200 அன்பளிப்பாக அளித்து பெருமைப்படுத்துகின்றார்கள். இரட்டையாளம் ஊரை சேர்ந்த அன்பு சகோதரர்கள் எனக்கு 200 புதிய காசுகளை கொடுத்து கௌரவப்படுத்தி இருக்கிறார். அன்பு சகோதரர்கள் அவர்களுக்கு என் மனம் நிறைந்த நன்றி. வணக்கம் வணக்கம் வணக்கம். மரியாதைக்குரிய அன்பு அவர்களுக்கு ராஜரடி அருமையக்கா அனைதவர்கள் சார்பாகவும் அருளர்கள் சார்பாகவும் ரூபாய் 151 அன்பளிப்பாக எடுத்திருக்கிறார்கள். அன்பு சகோதரி அனிதா அவர்கள் குடும்பத்தின் சார்பாக எனக்கு 151 புதிய காசுகளை கொடுத்து கௌரவப்படுத்திய அன்பு சகோதரி அவர்களுக்கு திண்டுக்கல் முத்தமிழ் நாடக நடிகர் சங்கத்தின் சார்பாக புதுக்கோட்டை முத்தமிழ் நாடக நடிகர் சங்கத்தின் உறுப்பினர்கள் என்னுடைய சொந்தங்கள் அனைவருக்கும் என் நன்றி தெரிவித்துக் கொண்டு எனது பள்ளி தொகுகிறேன். நன்றி. அம்மா மீனாட்சி நீரான எனக்கு அருள் புரிய வேண்டும். எங்க மாணிக்க நோக்கத்தையால் மங்கள வழி வழங்கும் மதுரை மீனாட்சி மதுரை மீனாட்சி
அண்ணா மேடைக்கு வாங்க. கங்கை கரை தோட்டம் கன்னி பெண்கள் கூட்டம் கண்ணன் நடுவெளியில் கண்ணன் நடுவெளிலே காலையிலும் காற்று பாடி வரும் பாட்டு இதிலும் அவர் குரலே அதே பாரு அதே ஏன் பாட்டை விஜய் அம்மா உங்கள் பாட்டை கேட்கறதுக்கு தானே உங்கள் கருவிலேருந்து போட்டிருக்கோம். திண்டுக்கல் பாடுங்கள் அம்மா அம்மா கன்னி பெண்கள் கூட்டம் கண்ணன் நடுவே
ராஜ நடிகர் அருமை மாமா புதுரோட்டைச் சேர்ந்த ஜிவி செங்குட்டுவன் அவர்கள் சார்பாகவும், உடம்பம்பட்டியை சேர்ந்த நார்லர் பெருமாள்ராஜ் அவர்கள் சார்பாகவும், பப்பன் ராஜா எனது சார்பாகவும் ரூபாய் 200 அன்பளிப்பாக வழங்கப்படுகிறது. அன்பு சகோதரர் புதுரோட்டை சேர்ந்த திண்டுக்கல் அருகாமையில் இருக்கக்கூடிய புதுரோட்டை சேர்ந்த எனது அருமை அன்பு சகோதரர் செங்குட்டுவன் அவர்களுக்கும், அன்பு சகோதரர் பெருமாள்ராஜ் அவர்களின் சார்பாகவும், அன்பு மகன் ராஜா அவர்களுடைய சார்பாகவும் எனக்கு அன்பளிப்பளித்து பெருமை சேர்த்ததற்கு நன்றி. வணக்கம். சகோதரர்களுக்கும் நன்றி. வணக்கம் 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 வணக்கம். இந்த மதுராபுரி ஆளக்கூடிய அஸ்மாவதி ராஜனுக்கு மகளாக பிறந்து சாவித்திரி என்ற பெயரோடு செல்வ சிறப்போடு வளர்ந்திருக்கிறேன். மாதம் ஒருமுறை பௌர்ணமி என்று இந்த மனதிற்கு வந்து நீராடி செல்வது வழக்கம். அது போல இன்று வந்திருக்கிறேன். ஆனால் என் தோழியர்கள் ஒருவரையுமே காணவில்லை. என்ன செய்கிறார்களோ, அப்படி என்னதான் முக்கியமான அலுவலாக இருக்குமோ தெரியவில்லை. சரி, வரட்டும். அவர்கள் வரவை எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறேன். வசந்தத்திலோ மனவரையோடும் வைதேகி காத்திருந்தாளோ, வைதேகி காத்திருந்தாளோ, தேவி வைதேகி காத்திருந்தாளோ.
ஆகிய அன்பு தம்பி தினேயத்துரான் தென்மாங்கு புகழ் சிரிப்பு நடிகர் ராஜ நடிகர் கார்த்தி அன்பு தம்பி கார்த்தி அவர்கள் சார்பாக ரூபாய் 100 அன்பளிப்பாக வழங்கப்படுகிறது. இங்கு தாளம் இசைக்கும் கலைஞர் மாமா TM கண்ணன் மாமா அவர்களுக்கு எங்களது வாகன ஓட்டுநர் மோகன் அண்ணார் அவர்கள் ரூபாய் 70 அன்பளிப்பளித்துள்ளார்கள். அன்பு தம்பி கார்த்திக் அவர்கள் இந்த 100 புதிய காசுகளை கொடுத்து கௌரவப்படுத்தி இருக்கிறார். அன்பு தம்பி அவர்களுக்கு நன்றி. வணக்கம் வணக்கம் அன்பு மகன் கண்ணன் சார்பாக மோகன் ஓட்டுநர் அவர்களுக்கு அவரின் சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. வணக்கம் வணக்கம் வணக்கம்.
என்ன நாள்? இன்னைக்கு என்ன நாள் தெரியுமா? என்ன நாள்? பௌர்ணமி திருநாள். என்ன பண்ணணும் இன்னைக்கு? இன்னைக்கு என்ன பண்ணணும்? ஜலக்கிரீடை பண்ணணும். நம்ம 4 பேர் ஜலக்கிரீடை பண்ணுவோமா? 4 பேர் பண்ணா வேண்டாம். ஏன்? நம்ம 2 பேரும் பண்ணுவோம். சரி, 2 பேரும் பண்ணா தெரிஞ்சு போயிருந்தா 4 பேர் பண்ணலான்னு ஒன்னும் பிரச்சனை இல்ல. அம்மா சாவுக்கியமா வரணும், வந்தோடனே எல்லாம் ஒன்னா சேர்ந்து ஜலக்கிரீடை பண்ணணும். அதுக்கு முன்னாடி என் மனதில் உள்ளதை உன்னை காணாத கண்ணும் கண்ணங்கள் உன்னை எண்ணாத நெஞ்சும் நெஞ்சங்கள்
கால் வைங்க தொபக்கடியே விழுந்துறாதீங்க. இந்த வேஷத்தை பார்த்தோன்னே ஒரு 3 பேர் வேஷமே போட மாட்டாங்க. யாரு? அரியரண்ணே, ராஜா, தமிழ் பையன் 3 பேர் இந்த வேஷத்துக்கு போடவே மாட்டாங்க. அழகான பொண்ணுதான் அதுல யாருமே என்கிட்ட போட்டி போட முடியாது. என்கிட்ட போட்டி போட்டா தோத்து போயிடணும். முடியாது. ஐயே அம்மா வராங்க. அம்மா வந்தோடனே மரியாதையா நடந்துக்கணும். இன்னைக்கு அம்மா ரொம்ப மரியாதையா நடந்துக்கணும். உங்களுடைய அலங்காரம்லாம் இன்றைக்கு ஒவ்வொரு விதமா இருக்கு. உயிர் தோழி நானு. நீங்க என்ன அழகா ஓடி ஏற்கனவே கார்த்திகா சொல்லிட்டு போயிட்டேன். 2 பேரும் ஒரே மாதிரி இருக்கு. எனக்கு சந்தேகம் வந்தது. என்ன சந்தேகம் கிடையாது. மூக்கு ஒரே மாதிரி. 2 பேரும் ஒரே மாதிரி. என்ன நீங்க அவ மாதிரி அழகா இருக்குன்னு சொல்றீங்களா? இல்ல என்ன மாதிரி அவ அசிங்கமா இருக்குன்னு சொல்றீங்களான்னு எல்லாமே அழகா தான் இருக்கீங்க. அப்படின்னு நம்மளா நினைச்சுக்க வேண்டியது. நான் சொல்றேன்னா இல்லையா? இருக்கணுமா? இருந்தாலும் நான் நினைக்கிறேன் என்ன மாதிரி அழகான யாவலும் கிடையாது. நம்ம அமைச்சர்கள் எவ்வளவு கிடையாது. சரி நம்ம வழக்குகள் போக்குவரத்துக்கெல்லாம் பிறகு பாத்துக்கலாம். நானும் கல்யாண விளையாட்டு வேலை பண்ணலாமா? எனக்கு ரொம்ப நல்ல ஆசை. நிஜமா எல்லாரும் விளையாடணும் அப்படின்னு அவன் சொல்றான். நான் நிஜமா சொல்றேன். உங்களை பார்த்து ரொம்ப நாள் ஆயிட்டா. நாங்க வெளி வேலைகளே நிறைய இருந்தோமா, அதனால உங்களை பார்த்த உடனே எங்களுக்கு ஏற்பட்ட சந்தோஷம் வந்துருச்சு. ரொம்ப சந்தோஷம். அதனால அது கேள்விப்பட்ட உடனே ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு மட்டற்ற மகிழ்ச்சி. நானடி இப்பதான் ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி வந்தேன். ஏய் சும்மா வந்தேன். இப்ப வந்து பாக்குற போது சொல்லுவாங்கல்ல கொல்லம் தெருவுல ஊசி நிக்கணும். இல்ல உண்மையா அதான் நடந்துகிட்டு இருப்பேன்.
நம்ம ஆளுங்க முன்னாடி நடிக்கணுங்கிறோம் கொஞ்சம் கை கால உதறுதான். என்னதான் நாட்டுக்கு ராணியா இருக்காது ராஜாவா இருக்கட்டும் வீட்டுக்கு பிள்ளைதானே. எப்படி இருந்தாலும் கற்றறிந்தவர்கள் முன் வந்து நம்ம கலையை காட்டணும், சொல்லி கொடுக்கணும். என்ன மாதிரி ஆச்சு? இல்ல எனக்கு இன்னொரு உதவி இருக்கு. அம்மா மல்லிகை அம்மா வந்திருக்காங்க, ரொம்ப கைகள்லாம் உதவுது. அதுதான் பாதி பயம் வந்துடும். அவங்களே சொல்லிடுறாங்க, இப்ப நான் அளவா நடிக்கிறீங்க, இதெல்லாம் அளவா. அறிந்தோ தெரியாமலோ அறிந்தோ அறியாமலோ எந்த பிள்ளை இருந்தாலும் காலையில குற்றத்தை சொல்லுங்க, நாங்க சரி பண்ணிக்கிறோம். அதே போல அன்பு சகோதரி இந்திரா தேவி அவர்களும் நல்லா பாடக்கூடிய சகோதரி. என் கிளாஸ்மேட் இந்திராணி வந்துருக்கு. என் கிளாஸ்மேட் உங்களுக்கு தப்பா நினைக்கக்கூடாது. நானும் அவங்களும் உண்மையிலே இந்த வாத்தியாட்ட பாடத்துக்கு போனோம். அதான் என் கிளாஸ்மேட். அன்பு சகோதரி இந்திராணி அவர்களும் சொல்ல போனா எல்லாமே என்னுடைய சொந்தங்கள் தான். தனித்தனியா சொல்ல முடியாது. கீதா, இந்திராணி, இந்திரா தேவி, என் அன்பு மகள் விஜயா, எங்க கௌசல்யா, அடியே அனைவரையும் பார்க்கும் பொழுது எனக்கு என்ன பண்ண போறோம், என்ன சொல்லலாம் அப்படின்னே தோணுது. இன்னொரு விஷயம் தெரியுமா? என் கிளாஸ்மேட் எல்லாம் நம்ம சுப்பிரமணியன், இந்திராணி, இவங்கெல்லாம் என் கிளாஸ்மேட். சரி, கடைசி நாங்க முடிக்க போற நேரத்துல இந்திரா தேவி எங்க கிளாஸ்மேட். அப்படியா? எப்படியோ ஒண்ணுக்குள்ள ஒண்ணா போய் எல்லாம் கட்டிட்டு வந்துட்டீங்க. ஆமா, இருக்கட்டும். பயமா இருக்குமா? இங்க வந்து பயம் இல்லையா? இங்க வந்து ரொம்ப பயமா இருக்கு. இங்க வந்து பயப்பட வேண்டியது
புழுப்பூச்சி. புழுப்பூச்சி. அதே மாதிரி இன்னொன்னு சொல்லவா? என்னமா? உன் மோத பார்க்க பரவசம் மூட்டுதுடி. எப்படி? இல்ல, பார்த்த உடனே ஆசை வரும்பாங்க, பார்க்க ஆசை வரும்பாங்க. ஆனா எத்தனை தடவை பார்த்தாலும் ஆசையே வராத அம்மம்மா அப்படி ஆயிடுச்சு. எப்படி ஆச்சு? என்ன அப்படி ஆக்கி விட்டாங்க? யாரு பண்ணது? எல்லா பையனும் என்ன அப்படி ஆக்கி விட்டாங்க? யாரடி வந்தார் என்னடி சொன்னார் என்னடி இந்த உள்ள அது வந்திருந்தா தான் பிரச்சனை இல்லையே. ஏதாவது சொன்னா அதுல வந்துருது ஏதாவது ஒண்ணு. மரணத்தினால பிரச்சனைன்னு கேட்க. ஏன் பிரச்சனை? எதுக்கு வருது பிரச்சனை? ஏன் பிரச்சனை இருக்கட்டுமே, நம்ம சந்தோஷமா இருக்கணும். இன்னைக்கு மோத பாக்கல புன்னகை பூ பூத்த பனிமலர் காடேதும் எளிவண்ணம் காண்பவர் கண்களுக்கு என கண்ணவன் மகிழ்பவன் எனக் கண்டவர் நெஞ்சில் வாழ்பவன் அன்பு என்னும் தேன் கலந்து
என் மாமன்ட்டே சில பாட்டெல்லாம் கேட்க முடியாத பாட்டெல்லாம் நிறைய கேட்கும். ஆமா சரி நான் வேணா சேரம சேர்ந்துட்டோம். சரி, நம்ம சேர்ந்துக்கலாம். என்ன விளையாடலாம்? என்ன விளையாடலாம்? அம்மா அப்பா விளையாட்டுன்னா எப்படி யாரு கொண்டாட்டி யாரு புருஷன்? ஆமா அம்மா இது என்ன வித்தியாசமான விளையாட்டு சொல்றான்? சீச்சே அதெல்லாம் வேணாம். அம்மா அப்பா விளையாட்டுங்களா? இல்லம்மா நல்ல விளையாட்டு சொல்லு. நல்ல விளையாட்டுன்னா அது வந்து இது கபடி விளையாடுமா? கபடி 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 அதுதான் ஒருத்தர் பிடிச்சி போட்டு அமுக்கலாம். அதெல்லாம் வேண்டாம். பெண்களுக்கு தகுந்த விளையாட்ட சொல்லு. கும்மி கும்மி ரம்மி ரம்மி ஆமா அது வீட்டுல வந்து ஒரு நாளைக்கு விளையாடுவேன். விளையாடலாமா? விளையாடலாமா? கும்மி 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 உண்மை கண் தேடுதே என்ற பாடலை பாடும்படி அம்மா அவர்களுக்கு ராஜ நடிகை இந்திரா தேவி அக்கா அவர்கள் ரூபாய் 200 அன்பளிப்பளித்துள்ளார்கள். எங்கதான் உட்காந்துருக்க? இங்க உட்காந்துருக்க. 100 ரூபாய் அம்மா அவர்களுக்கும் இங்கு தோழியாக நடித்து கொண்டிருக்கும் இருவருக்கும் ரூபாய் 50 50 50 அளித்துள்ளார். நம்ம தலைக்கு 50. சொல்லு அப்படி இப்பதான் மனசுக்கு குழு குழுன்னு இருக்கு. அப்ப கண்ணு உனக்கு தேடுதா? ஆமாமா நிஜமாவேமா? உன்னை கண்டேடுதே உன்னில் காணவே குளம் நாடுதே உரையாமலே மனம் வாடுதே உன்னை சாப்பிட்டா அவ்வளவு இருக்குவா? கண்டேடுதே உன்னில் காணவே குளம் நாடுதே உரையாமலே மனம் வாடுதே உன்னை பெண்ணே தன்னாலே பேசுகிறதோ பெண்ணே தன்னாலே பேசுகிறதோ கண்ணே தஞ்சாலோ புரியாததோ கண்ணே தஞ்சாலோ புரியாததோ தெய்வத்திரு முருகப்பா அவர்கள் சொல்லுவாரு அடிக்கடி, என் கணவர் இந்திரா தேவி அருமையா பாடு விஜயா அப்படிம்பாரு. சொல்லிச்சிட்டோம் தான். அது மாதிரி சகோதரியை நான் வந்து நேர்ல நாடகம் பார்க்கல, யூடியூப்ல பார்த்துருக்கேன். நல்லா பாட்டெல்லாம் ரசிப்பேன். சகோதரி இந்திரா தேவி அவர்களுக்கு என் மனம் நிறைந்த நன்றி, வணக்கம். மயிலாடு பாறை
மயிலாட பாரு
அதனால சொல்றேம்மா, வேற வழி இல்ல. போய் புது துணி எல்லாம் போய் எடுத்துட்டு வர முடியாது. சரி. இதனால நான் என்ன சொல்றேன், என்ன சொல்றேன்? இதே அவுத்து போட்டு குடிச்சிட்டு. இதை அவுத்து போட்டு குடிக்கிறதா? ஆமா, என்ன பொம்பளை? யாராவது பார்த்துட்டு என்ன பண்றது? சரி, என்ன பொம்பளைக்கு பொம்பளை இல்லை என்னன்னு கேக்குறீங்க? ரொம்ப நல்லா இருக்கு. ஏம்மா? பாக்குறவங்க அதோட அதோட சரி அப்படிங்களா? அம்மா, இந்த விளையாட்டு பேச்செல்லாம் வேணாம். நான் உங்ககிட்ட என்ன சொல்லி அனுப்புனேன் நல்லா கேளுங்கம்மா. எடுத்துட்டு வரணும். அம்மா, உங்களை விட்டு என்ன விட்டு உங்களை விட்டு அம்மா கிட்ட என்னடி கேக்குற? அம்மா உங்களை விட்டு அம்மா உங்களை விட்டு அண்ணே, உங்களை விட்டு நான் தனியா போக முடியாது. உங்களை விட்டு செல்லவா எங்கள் மனம். அம்மா, காரணம் என்ன தெரியுமா? அதான். அம்மா, காரணம் நான் அம்மா. இப்ப என்ன சொல்லணும்னு யோசிக்கிறேன். அம்மா, வேற ஒண்ணும் இல்லம்மா. எனக்கு அவங்களை போகணும்னு ஆசையா பக்கத்துல 2 பேரும் ஆம்பளை ஆளு. நின்றடி நின்றது உள் மனது செல்லடி என்றது பெண் மனது ஒளி தரும் நிலவுக்கு இருவருக்கு இரவிலே நீங்க வார்த்தை பேசாத விடுங்க. எங்களை போய் எடுத்து வைக்கிறீங்க. நாங்க போறதுக்கெல்லாம் பிரச்சனை இல்ல. ஐயோ, அப்படி இல்ல மகன். நான் என்ன சொன்னேன்? என்ன சொல்ற இங்க வர்றது 2 பேரும் ஆம்பளையா? ஆறாங்க இவன் போய் பட்டாடை எடுத்துட்டு வரட்டும். சரி. வர்ற 2 ஆம்பளையும் நான் சமாளிச்சுக்கிறேன். இவன் போகட்டும். எப்படியும் சமாளிக்கிறதுல இருக்கேன் என்ன சமாளிக்கிறதா காலம் இல்ல. சமாளிப்பா இந்த பாரு நீ இருக்க வேணா அவளும் இருக்க வேணாம் 2 பேருமே ரெண்டு பேருமா போய் எனக்கு வேண்டிய ஆடை ஆபரணங்கள் அத்தனை எடுத்துட்டாங்க ஏய், காரணம் வேற. அம்மா இந்த யாரும் நெருங்க முடியாது. அந்த தைரியத்துல தான் அவங்க சொல்றது. சரி, நம்ம இங்கே போயிட்டு உடனே வந்துருவோம். அம்மா, நாங்க போயிட்டு வர்றோம். சீக்கிரமா வரணும். நீங்க பேசாத. போயிட்டு சீக்கிரம் வரணும். அப்படி யாராவது வந்து கேட்டாங்கன்னா நான் வரேன்னு சொல்லி வைங்க. எதுக்குடி இங்க நான் சமாளிச்சுக்கிறேன். நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? சரி பார்த்து போயிட்டு வாங்க போய் அவுத்து. பிரியமானவர்கள் என்னை விட்டு பிரியறதுக்கு அவர்களுக்கு மனசே வரல என்ன பண்றது இருந்தாலும் என்னென்ன நடக்குது என்னென்ன நடக்குதுன்னே தெரியல என்ன நடக்குது ஏதோ கனவுல வந்துட்டு வந்துட்டு போகுது அது என்னன்னு உங்களுக்கு எல்லாம் தெரியாதுல்ல தெரியலையே. ஒரு நாள் யாரோ என்ன பாடல் சொல்லி தந்தாரோ கண்ணுக்குள் ராகம் நெஞ்சுக்குள் தாளம் எழுதுகள் தோழி ஒரு நாள் யாரோ என்ன பாடல் சொல்லி தந்தாரோ கண்ணுக்குள் ராகம் நெஞ்சுக்குள் தாளம்
இன்று இரவு சென்னையில் பள்ளி திருமணம் என்ற நாடகம் நடைபெறும். ஜி வி செங்குட்டுவன் அவர்கள் இடம்பெறுத்தலாகவும், அனிதா அக்கா அவர்கள் வழியாகவும், இளையராஜா என்ற நீதிமணி அவர்கள்